ஜாக்லிங் எலிஃபண்ட்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 39. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இந்த புத்தகத்துல சர்க்கஸ் பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சர்க்கஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு முறை நம்ம சர்க்கஸ் பார்க்க போகும்போது நம்மளை ஆச்சரியப்படுத்த பல விஷயங்கள் காத்திருக்கும். விலங்குகள் பல விஷயங்களை பண்ணும், மனிதர்கள் பல ஆச்சரியமான விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு கம்பியில இருந்து இன்னொரு கம்பிக்கு தாவுவாங்க. கம்பி மேல எந்த பிடிப்புமே இல்லாம நடப்பாங்க. ஒரு 10 பாட்டில்களை மேல தூக்கி போட்டு சரியா பிடிச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு விஷயங்களை பண்றாங்களே, அது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விஷயங்களை பண்றாங்களே, எதை பாக்குறது எதை விடுறது அப்படி நமக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒரு சர்க்கஸ் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. நம்மளும் ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு. நம்மளோட லைஃப் வந்துட்டு 3 ரிங் கொண்ட ஒரு சர்க்கஸ் அப்படின்னு சொல்றாரு. லைஃப் இஸ் லைக் a 3 ரிங் சர்க்கஸ். முதல்ல ஒர்க் லைஃப், அடுத்தது ரிலேஷன்ஷிப் லைஃப், அதுக்கு அடுத்தது செல்ஃப் லைஃப். இந்த 3 ரிங்லையுமே நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 ரிங்கையுமே நம்ம வெற்றி அடைந்தால்தான் நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு பந்தை மட்டும் தூக்கி போட்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தா அதுல ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமா? அவர் கையில 3 பாலை வச்சுக்கிட்டு அந்த 3 பாலையும் ஒரே நேரத்துல மேல தூக்கி போட்டு சரியா ஹேண்டில் பண்ணாதான் பாக்குறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி இந்த 3ல எது முக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. 3மே முக்கியமான பால் தான். நம்மளோட ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்மளோட குழந்தைங்க, ஃபேமிலி, லைஃப் பார்ட்னருக்கு நேரம் ஒதுக்கணுன்றதும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த 3 விஷயத்தையும் எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பி த ரிங் மாஸ்டர் நாட் அ பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சர்க்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ரிங் மாஸ்டர் சொல்ல தான் விலங்குகள் சரியாக அந்த விஷயங்களை பண்ணும், இல்லை மனிதர்கள் சரியாக அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிங் மாஸ்டர் சொல்ல அந்த விஷயங்களை பண்ணக்கூடிய பெர்ஃபார்மரா நாம இல்லாம நம்ம தான் நம்ம லைஃபுக்கு ரிங் மாஸ்டரா இருக்கணும். அதாவது உங்க நேரத்தை நீங்க சரியா கையாளணும். எந்த நேரத்துல நம்ம எந்த வேலை பார்க்கணும், எந்த நேரத்தை நம்ம குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக ஒதுக்கணும், எந்த நேரத்தை நம்ம நமக்காக ஒதுக்கணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க நேரத்தினுடைய கண்ட்ரோல் உங்க கையில இருந்தது அப்படின்னா நீங்க ரிங் மாஸ்டர். உங்க நேரத்தை மற்றவங்க பயன்படுத்தினா நீங்க பெர்ஃபார்மர். நீங்க ரிங் மாஸ்டரா இருக்க போறீங்களா, பெர்ஃபார்மரா இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரிங் மாஸ்டர் 3 விஷயத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலுமே அவரால் 3 ரிங்லையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஒரு நேரத்தில் ஒரு ரிங்கில் தான் இருக்க முடியும். ரிங் மாஸ்டர் cannot be in all 3 rings at once. அந்த மாதிரி நம்ம இப்போ எந்த ரிங்கில் இருக்கோம், எந்த நேரத்தை நம்ம எந்த வேலைக்கு பயன்படுத்தணும், இந்த நேரத்தை நம்ம ஃபேமிலிக்கு பயன்படுத்தணுமா, இந்த நேரத்தை நம்ம நமக்காக பயன்படுத்தணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. லைஃப் பார்ட்னர் கூட பேசிகிட்டு இருக்கும்போதே வேலையை பற்றி சிந்திக்காதீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஜிம்முக்கு போக முடியுமான்னு யோசிக்காதீங்க. ஜிம்மில் இருக்கும்போது இன்னைக்கு அவ கூட வேற வெளியே போகணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு நேரத்தில் அந்த ஒரு வேலையை மட்டும் கவனமாக பாருங்க. மற்ற வேலைகளை பற்றி சிந்திக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் ரிங் அட் அ டைம் டு பி மோர் எஃபெக்டிவ். ஒரு ரிங் மாஸ்டர் தானே எல்லா வேலைகளையுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ரிங் மாஸ்டர் நெவர் ட்ரைஸ் டு டூ ஆல் த ஆக்ட் ஹிம்செல்ஃப். முடிந்த அளவுக்கு தன்னுடைய வேலைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவார். அந்த மாதிரி முக்கியமான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். என்னுடைய நண்பர் ஒருவர், நீங்கள் உங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டபோது, நான் அவளை காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவேன், அதுக்கப்புறம் அவள் ஈவினிங் ஒரு கிளாஸுக்கு போவா, நான் வேலையிலேருந்து வரும்போது அவளை திரும்ப கூட்டிகிட்டு வருவேன், அப்போ தான் நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, அப்புறம் ஒய்ஃபுக்கு தேவையான பலசரக்கு ஜாமானை மட்டும் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களை கடை கூட்டு போகிறது, இது மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அவங்களோட மனம் விட்டு பேசுங்க, குழந்தைங்களோட விளையாடுங்க, அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை மற்றவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு முக்கியமான வேலைகளை நீங்கள் பாருங்கள். குழந்தைகளோட, உங்கள் லைஃப் பார்ட்னரோட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம்
ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் குவாலிட்டியான நேரமாக இருக்கணும். ஒரு சர்க்கஸில் நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் சில தவறுகள் நடக்கும். எல்லாராலையும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணிட முடியாது. ஆனாலும் அந்த தவறுகளை உடனே சரி பண்ணிவிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நொடி நேரத்தில் தன்னுடைய தவறுகளை மாற்றிக்குவாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் தவறு செஞ்சாலும் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்மளை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சர்க்கஸோட கம்பேர் பண்ணி ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதில் எனக்கு பிடிச்ச மிகச்சிறந்த வரி என்னன்னா, லைஃப் இஸ் நாட் அபவுட் சிம்பிளி டூயிங் மோர், இட் இஸ் அபவுட் prioritizing what truly matters and approaching it with a structure and strategic mindset. வாழ்க்கை என்பது நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுல இல்லை. எந்த விஷயம் முக்கியமான விஷயமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சிஸ்டமாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணாதீங்க. சில வேலைகளை சில பேர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு ஆர்டராக ஸ்ட்ரக்சராக பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெர்ஃபார்மராக மட்டுமே இல்லாமல் ஒரு ரிங் மாஸ்டராக இருங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. எப்போதுமே பிஸியாக இருக்கிறனால நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உருப்படியான விஷயங்களில் நம்ம நேரத்தை செலவழித்து பிஸியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதில் நம்ம பார்த்த வேலைகள் எல்லாமே முக்கியமான வேலைகள் தானா அப்படின்னு யோசிங்க. அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய, மாற்றம் தரக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்காமல் தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறுநாள்ல இருந்து எப்படி முக்கியமான வேலைகளை மட்டும் பார்க்கறது அப்படின்னு யோசிங்க. அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியரும் சொல்கிறாரு. லைஃப் இஸ் நாட் அபவுட் சிம்பிளி டூயிங் மோர், இட் இஸ் அபவுட் prioritizing what truly matters and approaching it with a structure and strategic mindset. இதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி. இந்த மாதிரி மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தோட ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.